Hello students, 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாரும் நல்லபடியாக பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன ஆன்சர் நீங்கள் எழுதியிருக்கீங்க, கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதுவரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்த எல்லா கொஷின்ஸுமே வந்து 2 மார்க்ஸ்லேருந்து 1 மார்க் கொஷின்ஸ்லேருந்து குருவினா, சிறுவினா, நெடுவினா நிறைய சேனலில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நெருக்கத்தில் தான் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் 10th போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ 11th நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன கொஷின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர், எந்தெந்த கொஷின்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம், எப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம இங்கிலீஷ்கான மாடல் பப்ளிக் கொஷின் பேப்பரும் 1 மார்க் கொஷின்ஸ் கிராமருக்கான நோட்ஸும் 1 மார்க்ஸ்க்கான நோட்ஸும் பிடிஎஃபோட உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிட்டு தான் நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு நான் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் வேற எங்கேயும் போய் தேடி கஷ்டப்படணும், ஏமாறணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா குழந்தைங்களும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. தமிழுக்கு மட்டும் இல்லை பிள்ளைங்களா, இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், சோஷியலாக இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச வரையும் என்கிட்ட இருக்கிற எல்லா பிடிஎஃப்பும் 100% உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸ்லேயும் 80,000, 70,000, 50,000 போயிருக்கு வியூஸ். ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ என்னென்ன கொஷின்ஸ் பார்த்துருவோமா? ஸோ தொடர்ச்சியாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து இதே போல தான் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாக தான் வரும். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். காலையில் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜ் வந்துச்சு நேற்றும் இன்னைக்கும். ஸோ அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து இப்போ ஈஸியாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக போங்க. எல்லாருக்குமே வந்து ஈஸியாக தான் வரும். சரிங்களா? நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, படிச்சது தான் கேட்பாங்க, படிக்காததை கேட்டுற மாட்டாங்க. ஸோ பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் 2 இன்மையிலும் விருந்து. கொஸ்டின் நம்பர் 2 தொடர்களை முழுமை செய்வதற்கு பொருத்தமான தொழிற்பெயர்களை தெரிவு செய்க. ஆப்ஷன் 3 இ நடித்தல், நடிப்பு. அதாவது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல தொழிற்பெயர்களை தெரிவு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால இந்த இடத்துல நம்ம வந்து நடித்தல், நடிப்பு அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின். வாய்மையே மழைநீராகி தொடரில் வெளிப்படும் அணி உருவகம். தேர்ட் ஒன். வாய்மையே மழைநீர்னா வாய்மையை வந்து மழை நீரோட ஒப்பிட்டு சொல்றாங்க. ஸோ உருவகம் போன்ற அப்படின்றதுனால வாய்மை போன்ற மழை நீர். கொஸ்டின் நம்பர் 4 வெண்பா. ஆல்ரெடி நான் இதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெண்பானா செப்பலோசை உடையது, ஆசிரியப்பானா அகவலோசை உடையது சொல்லியிருந்தேன். ஆசிரியப்பாக்கு அங்கே ஆ வருது, அகவலோசையில் ஆ வருது. அப்படி நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கேயும் அதே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே வந்திருக்கு. யாருக்கெல்லாம் வந்து நான் சொன்ன கொஷின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு தான் மற்ற புதுசாக வந்து பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா இந்த சேனலில் போகிற வீடியோஸ்லாம் வந்து 100% வருமான்னு சொல்லிட்டு நிறைய புதுசாக வந்து பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க பார்க்குறவங்க தயவு செஞ்சு என்னோட வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப்புக்கு கமெண்ட் பண்ண வேண்டாம், வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் தான் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது. கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டுதல். தேர்ட் ஆப்ஷன் இ. அடுத்தது 6th ஒன். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். காய்ந்த இலைய சருகுன்னு சொல்றாங்க, காய்ந்த தொகையை சண்டுன்னு சொல்றாங்க. ஆப்ஷன் 4th ஒன். ஆப்ஷன் இ சருகும் சண்டும். 7th கொஸ்டின். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்கை என்று டேஷ் வேண்டினார். கருணையன் புரிவோடு காக்கை என்று எலிசபெத்துக்காக வேண்டினார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். கருணையன் எலிசபெத்துக்காக. கொஸ்டின் நம்பர் 8 வீசு தென்றல் தொகையின் வகையை தேர்க. இது என்ன வகை அப்படின்னு கேட்குறாங்க. வினை தொகை. சரிங்களா? வினை தொகை. அதுக்கடுத்தது 9th ஒன் பாருங்க. பின் வருவனவற்றுள் முறையான
தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சரியான தொடர் என்னன்னு கேட்கிறாங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து ஈஸியா நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க. 10th ஒன், சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது ஆப்ஷன் 2 ஆ, பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். 11th ஒன், பொருத்தமானதை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். 3rd ஆப்ஷன் 3 நாள். இதான் ஆப்ஷன். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழ் ஊழி ஊழ் ஊழியும். நான் நேத்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், பாடலை படித்து அதோட விடைகள் எழுதுவேன். நேத்து சொன்ன வீடியோவும் சரி, ஒரு 2 month பேக் வந்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க, இந்த 2 வீடியோல நான் இந்த பாடலை சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அப்படியே வந்திருக்கு. ஸோ தயவு செஞ்சு கல்வி விஜி சேனல்ல சொல்றத தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம சொல்றதெல்லாம் வருது, ஓகேங்களா? 11th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் புக் சேஞ்ச் ஆனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் 10th இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 26 years என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? கோச்சிங் சென்டர் வச்சு 26 years ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை மட்டும் தான் சொல்லுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாடல் இடம்பெற்ற நூல் என்னன்னா ஆப்ஷன் ஆ, பரிபாடல். 13th ஒன், பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமோனை என்ன உரு அரி உந்துவலி. ஏன் இது வந்து அடி மோனை அப்படின்றாங்கன்னா, மோனைனா முதல் எழுத்து ஊ ஒன்று வந்து உள்ளது இல்லையா? அந்த பாடல்ல பாருங்க, அடினா ஒரே அடியில வரணும், சரிங்களா? ஒவ்வொரு அடியிலும் சீர் கிடையாது. ஒவ்வொரு அடி 3வது அடியில உருன்னு வந்திருக்கு, 4வது அடியில உந்து வலின்ற ஒரே அடி கிடையாது, 2 அடியில வந்திருக்கு சேமா முதல் வார்த்தை. அதனால அது வந்து உந்து வலி உரு அரி. அடுத்து 14th ஒன், ஊழ் ஊழ் சொல்லில் இலக்கண குறிப்பு. ஊழ் ஊழ்னும் போது பிரிக்கும் போது அது வந்து பொருள் கொடுக்கும், அப்ப அது அடுக்குத்தொடர். ஸோ 4th ஆப்ஷன் ஆப்ஷன் இ அடுக்குத்தொடர். 15th ஒன், பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. கீரந்தையார். ஆப்ஷன் இ ஆன்சர். மதிப்பெண்கள் 18. இதுல வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்கள், விடைகளுக்கு ஏற்ற வினாக்கள், பாசவர் வாசவர், இது எல்லாமே நேத்தும் சொல்லியிருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம சொன்னதுதான். இது ஃபுல்லா அப்படியே வந்து 17th இருந்து 16th இருந்து இந்த 21 வரையும் எல்லாமே நம்ம சொன்னோம். திருக்குறள் எல்லாமே படிக்க சொல்லியிருந்தேன். விடைகளுக்கு ஏற்ற வினா கூட நான் சொல்லியிருந்தேன் ஒரு PDF, அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அதே போல இதுல பாருங்க, 22 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம், 23 சொல்லியிருந்தேன், 24 கிளர்ந்தெல்லாம் உங்களுக்கு பகுப்பத ஒரு இலக்கணம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கலைச்சொற்கள் எல்லாமே படிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்தது மரபு தொடர் இம்பார்ட்டன்ட் சொன்னேன். தீவக அணியின் வகைகள் படிங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான். புதிர்களுக்குரிய பொருத்தமான சொற்களை 4 எழுத்தில் கண் சிமிட்டும் ஓரெழுத்தில் சோலை, இதெல்லாம் கூட சொல்லியிருந்தேன், சரிங்களா? கண் சிமிட்டுறது என்ன அப்படின்னா விண்மீன். கடை 2ல் நீந்தி செல்லும். எது கடை 2ல் நீந்தி சொல்லும்? ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். 2 எழுத்தா இருந்ததுன்னா அது காடு, ஓர் எழுத்துல இருக்கு அப்படின்னா அது சோலை, சரிங்களா? அதுதான் உங்களுக்கு காடு. இந்த மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொன்னதெல்லாம் அழகா வந்திருக்கு. ஸோ தைரியமா போங்க, சொல்றதெல்லாம் படிங்க, தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. அடுத்தது பாருங்க, மனிதரின் மூளையை போன்றது செயற்கை நுண்ணறிவுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுவும் ஈஸி தான். அடுத்து உரை பத்தி ஈஸியா அட்டன் பண்ணியிருப்பீங்க. சோலை பூங்காற்று கண்டிப்பா வரும், படிங்கன்னு சொல்லியிருந்தேன். மாளாத காதல் நோயாளன் போல, இதுவுமே சிறுவினால இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன். அடுத்து வாலி தண்ணீர் சாயக்குவளை, இது வந்து ஒரு சில டைம்ஸ் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னேன், அதுவும் கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து ஃபர்ஸ்ட் 5 யூனிட் படிங்கன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டாக அன்னை மொழியே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க நம்ம சொல்றதெல்லாம். அவந்தை நாட்டு மன்னன், இதுக்கு முந்தானேத்து நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லும்பொழுது இதை சொல்லிட்டு, இது வெரி இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, ஆனாலும் படிச்சுக்கோங்க, இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து அணி வந்து இதை சொல்லியிருந்தேன் நான், திருக்குறள்ல உங்களுக்கு இந்த அணி குறள் கொடுத்துட்டு இந்த அணி கேட்டிருந்தாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்க. அழகிட்டு வயப்படி எல்லா குறளும் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். 38ல கூத்தனை கூற்றன் ஆற்றுப்படுத்துதல், வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்குரிய இலக்கணம், இது ரெண்டுமே நம்ம சொல்ல கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி கலை திருவிழா கண்டிப்பா படிங்க. அரசு பொருட்காட்சிக்கு பதில் தான் கலை திருவிழா உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், அதை படிங்கன்னு சொன்னா அந்த இதுல வந்து
பாராட்டி கடிதம் அப்படின்னு மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக தான் இது எழுதியிருக்கலாம். யார் இதெல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நீங்கள் பல்பொருள் அங்காடியில் ஒரு பொருள் வாங்கி அது வந்து கெடுநாள் முடிஞ்சது. இது என்ன அப்படின்னா உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் ஒரு கடிதம் இல்லையா, அதே பேஸ் பண்ணி தான் இது. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறாங்கன்னு பயப்படாதீங்க. இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, வேற சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக எல்லாத்துக்குமே நான் எழுத சொல்லியிருந்தேன். காமனாக ஒரு கவிதை கொடுத்துருந்தேன். ஸோ யாருக்கெல்லாம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து படிவம் எல்லாமே பாருங்க, என்ன கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நிற்காதற்கு தகவல முதல் 3 இயல்லேருந்து 1 கேட்பாங்கன்னு சொன்னால் அதையே தான் கேட்டு வச்சிருக்காங்க. இன்சொற்களை பேசுவதனால் ஏற்படும் நன்மைகள். அடுத்து மொழிபெயர்க்க ஆல் யூனிட் படிக்க சொல்லியிருந்தேன். போராட்ட கலைஞர் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்ன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து இது படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது புதுசா இந்த வருஷம் வந்திருக்கு, 100% இதை கேட்பாங்க, படிக்காம போயிடாதீங்கன்னா இது முதல்ல கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை வந்து நான் ஒரு வீடியோவாவே நான் போடலை, வீடியோ லென்த்தியா போகுதுன்னு நினைக்க வேண்டாம். என்னோட சப்ஸ்கிரைபர் கிட்ட எனக்கு என் கண்ணு முன்னாடி என் சப்ஸ்கிரைபர் கீழே உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் அவங்க கிட்ட நான் பேசுற மாதிரி தான் இந்த வீடியோவை போட்டுட்டு இருக்கேன். ஸோ யூடியூப்ல சம்பாதிக்கிறதுன்றது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த குழந்தைங்களுக்காக நான் இதை பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் விளக்கமா சொல்லும் பொழுதுதான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸா அவங்க எவ்வளவு நம்பி படிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ நம்ம சொன்னது மட்டும் படிக்க கூடாது, நம்ம சொல்லாததும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னா அதை படிக்கணும். அதை விட்டுட்டு இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் தயவு செஞ்சு கேட்காதீங்க. யூடியூப்ல நீங்க எந்த வீடியோ பார்த்தாலும் இது மட்டும் படிச்சா போதுமான்னு கமெண்ட் கொடுக்காதீங்க. அதை மட்டும் நம்பி படிக்காதீங்க. யார் யார் என்னென்ன வீடியோ போடுறாங்களோ எல்லாத்துலயும் எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் தேடி தேடி கண்டுபிடிங்க. அதுதான் உங்களோட புத்திசாலித்தனம். புரியுதுங்களா? தமிழின் சொல்வளம் சொல்லியிருந்தோம். கற்கை நன்றி, கற்கை நன்றி மேரி, இது நேத்து கூட சொல்லியிருந்தேன் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. கடின உழைப்பாளர், சிறப்பு மிக்கவர், போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள், சரிங்களா? இதை வந்து எந்த ஒரு பெண்களை பாராட்டக்கூடியவங்களை நீங்க எழுதினாலும் எழுதலாம். நம்மளோட ஜெயலலிதா அம்மையாரை பத்தி கூட, முதலமைச்சரா இருந்தாங்க இல்லையா முன்ன, அவங்கள பத்தி கூட நீங்க எழுதலாம் இதுல, சரிங்களா? கடின உழைப்பாளர், சிறப்பு மிக்கவர், போற்றத்தக்கவர், நீங்க யாரை கருதுறீங்களோ அவங்களோட பேரை ஹெட்டிங்கா கொடுத்து சரின்னு கொடுத்து எழுதியிருக்கலாம். ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பொருட்காட்சி, அரசு பொருட்காட்சின்னு கொடுக்காம வெறும் பொருட்காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அரசு பொருட்காட்சியுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சப்போஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதுலையுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கன்னு அதையும் கொடுத்துருக்காங்க. எனக்கு உண்மையிலே சொல்றேன், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ இல்லையோ, கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப 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 ஈஸியா இருக்கு கொஸ்டின் பேப்பர். நிறைய பிள்ளைங்க வந்து அழகா 98, 99, 95+ தாராளமா எடுக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க எவ்வளவு மார்க்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட இங்கிலீஷ் மார்க் டார்கெட் எவ்வளோ, நீங்க ரிவிஷன்ல லாஸ்டா இங்கிலீஷ்ல எவ்வளவு எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சியா வீடியோ வந்துகிட்டே இருக்கு பிள்ளைங்களா. இங்கிலீஷ்கான கிராமருக்கு ஒரு வீடியோ, 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு 1ல இருந்து 20க்கான ஒரு வீடியோ, அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான ஒரு வீடியோ, தனித்தனியா வீடியோ போடுறேன். ஆல்ரெடி சென்டம் எடுக்கிறதுக்கான டிப்ஸ்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மற்ற இங்கிலீஷ்க்கான என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கணும் அந்த இங்கிலீஷ்க்கான எல்லா வீடியோஸும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க இப்போ பாருங்க, இல்ல பிளேலிஸ்ட் லிங்க் வேணும்னாலும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதில் இருக்க மற்ற வீடியோஸும் போய் பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா? யோசிக்கவே வேண்டாம், ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்கடா செல்ல குட்டிங்களா. அவங்களுக்காக ஆன்டி வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, ஏன் லைக் கொடுக்க மாட்டீங்கன்னு புரியல. ஸோ லைக் கொடுத்துட்டு பாருங்க. அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு சிறப்பா பண்ணுவோம். இதுல ஏதாவது மார்க் குறைஞ்சிடுச்சு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது சரியா அட்டன் பண்ணலன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ண வேண்டாம். முடிஞ்சது தான், கதம் கதம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம்ஸை சிறப்பாக பண்ண போகிறோம். மேக்ஸை பற்றியோ, சயின்ஸை பற்றியோ, சோஷியலை பற்றியோ, எதை பற்றியோ திங்க் பண்ணாதீங்க. இப்போதைக்கு இங்கிலீஷை பக்காவாக படிக்கலாம், சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, தேங்க்யூ.